ஹலோ எவ்ரிவான். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த காம்போனண்ட்டை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் காம்போனண்ட்டுக்கு எப்படி வேல்யூ பாஸ் பண்ணுறது, பேரண்ட் காம்போனண்ட்லேருந்து சைல்டு காம்போனண்ட் எப்படி வேல்யூ பாஸ் பண்ணுறது, அதுக்கு பேர் ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத கிளியராக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டை பற்றி பார்ப்போம். ப்ராப்ஸ் பார்த்ததுக்கப்புறம் ஸ்டேட்டை பற்றி பார்ப்போம். இந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கப்புறம் ஸ்டேட்னா என்ன, அதெல்லாம் என்னன்றது எல்லாத்தையும் கிளியராக பார்க்கலாம். சரி, ஓகே. வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்க என்ன பண்ணியிருக்கோம், கிரீட்டிங் ஒரு காம்பவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, கிரீட்டிங் காம்பவுண்ட்ல என்ன மெசேஜ் இருக்கு, குட் மார்னிங் இருக்கு. ஆனால் இந்த குட் மார்னிங் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ டைனாமிக்காக வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு வேல்யூ தரேன் அப்படின்னா, இங்கே நான் ஒரு வேல்யூ தரேன் அப்படின்னா எனக்கு அந்த வேல்யூ அங்கே டிஸ்பிளே ஆகணும். அது எப்படி பண்ணுறது? பேரண்ட், இப்போ app.jsன்ற பேரண்ட் யாருக்கான பேரண்ட், கிரீட்டிங் காம்பவுண்டுக்கு பேரண்ட். பிகாஸ் app.js உள்ள தானே, சி app.js உள்ள, அப்படி app.js உள்ள தான் நம்ம கிரீட்டிங் காம்பவுண்டை ரெண்டர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இதோட கிரீட்டிங் காம்பவுண்டோடைய பேரண்ட் யாரு, app.js. இப்போ app.js தான் கிரீட்டிங் மெசேஜ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் app.js வந்து குட் மார்னிங் கொடுக்குறாங்க, அப்புறம் குட் நைட்னு கொடுக்குறாங்க, அப்புறம் குட் ஆஃப்டர்நூன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வேல்யூ வந்து டைனாமிக்காக கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ இங்கே டிஸ்பிளே பண்ணோம் கிரீட்டிங் காம்பவுண்டில். அதாவது இப்போது சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் சம், 2 பேராமீட்டர் a, b, ரிட்டர்ன் a + b. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணால் எனக்கு a + b கொடுக்கும். நான் என்ன பண்ணோம், இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது சம் 10, 20 இந்த வேல்யூ வந்து நான் கொடுக்குறேன், டைனாமிக்காக கொடுத்துட்டே இருப்பேன். 10, 20, 10, 11, 2, 3 இந்த மாதிரி வேல்யூ டைனாமிக்காக வரும். ஸோ இந்த வேல்யூ நான் கொடுக்கும்போது அது எனக்கு ப்ளஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? ஸோ இது என்ன சொல்லுவீங்க, ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். இது வந்து பேராமீட்டரு, இது வந்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். அந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கான அவுட்புட் கிடைக்கும். அது மாதிரி app.js கிட்டேருந்து நம்ம ஒரு வேல்யூ அனுப்புகிறோம், அது கிரீட்டிங் காம்பவுண்டில் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் பேர் தான் ப்ராப்ஸ். அதாவது பேரண்ட் கிட்டேருந்து சைல்டுக்கு வருது, இவன் பேரண்ட், app.js பேரண்ட். ஏன்னா app.js தானே, app.js உள்ள தானே கிரீட்டிங் காம்பவுண்ட் இம்போர்ட் பண்ணி கிரீட்டிங் காம்பவுண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறீங்க. அப்போது இவன் தான் பேரண்ட். ஸோ அப்போ இவன் யார், சைல்டு. பேரண்ட் கிட்டேருந்து சைல்டுக்கு ஒரு டேட்டா போச்சு அப்படின்னா அது பேர் தான் ப்ராப்ஸ். ஓகேவா? ஸோ பேரண்ட் கிட்டேருந்து சைல்டுக்கு டேட்டா அனுப்பணும் அப்படின்னா ப்ராப்ஸ் வழியாக தான் அனுப்ப முடியும். ஓகே, ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ சிம்பிள் ஒரு விஷயம் தான். கிரீட்டிங் காம்பவுண்ட் போயிட்டு இங்கே நீங்கள் ப்ராப்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் எந்த பீன்னு கூட போட்டுக்கலாம். ஒரு 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 நேம், இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ப்ராப்ஸ்ன்ற இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட்ல இது வந்து ஜாவாஸ்கிரிப்டோடைய கோட் எழுதுறேன், அதனால கர்லி பிரேசஸ் ப்ராப்ஸ். இந்த ஆப்ஜெக்ட்ல மெசேஜ்னு ஒன்று டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த மெசேஜ் அனுப்பணும்ல. ஸோ இங்கே இந்த ப்ராப்ஸ் டாட் இந்த நேம், இந்த ஆப்ஜெக்ட் நேம், இது ஆப்ஜெக்ட், அதோடைய ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நான் அனுப்பணும். இப்போ a, b அப்படின்னு கொடுத்தல, சம் ஆஃப் a, bன்னு கொடுத்தல. அப்போ நான் a, b கொடுத்தா தானே என்னால் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மெசேஜ் நான் அனுப்பணும். ஓகேவா? என்ன நேம் நான் அனுப்புவேன், என்ன அனுப்புறது, அங்கே என்ன நேம் யூஸ் பண்ணீங்களோ அங்கே மெசேஜ் யூஸ் பண்ணீங்களா, சேம் நேம் இங்கே யூஸ் பண்ணோம். மெசேஜ் ஈக்குவல் டு உங்களுக்கான வேல்யூ பாஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குட் ஆஃப்டர்நூன். ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ இந்த மெசேஜ் வந்துட்டு என்னால் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னா ப்ராப்ஸ் டாட் மெசேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரிமூவ் பண்ணிவிட்டு டாட் வச்சேன் அப்படின்னா, ஓகே மேபி எக்ஸ்டென்ஷன் வரும்னு நினச்சேன். சரி, ஓகே, சஜஷன் வரும்னு நினச்சேன், வரல. ஓகே, ப்ராப்ஸ் டாட் மெசேஜ் வந்தா இப்போ நான் அவுட்புட் பார்ப்போமா, குட் ஆஃப்டர்நூன் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ஸ்ன்றது கிரீட்டிங் காம்போனன்ட். ஸோ இங்கே ப்ராப்ஸ் எடுத்தோம்ல. ஸோ இந்த ப்ராப்ஸில் என்ன இருக்குன்னா, நீங்கள் இப்போ இந்த கிரீட்டிங் காம்போனண்ட்டை கால் பண்ணியிருப்பீங்களே,
அந்த greeting காம்போனன்ட் அதுக்கப்புறம் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குது எல்லாமே உங்களால் ப்ராப்ஸ் சொல்லி ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மெசேஜ், ஒரு நேம் கொடுக்குறீங்க, அப்புறம் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா ப்ராப்ஸ் வச்சே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? பட் ஆக்சஸ் பண்ணும்போது ப்ராப்ஸ் டாட் நீங்கள் எங்கே என்ன நேம் மென்ஷன் பண்ணீங்க அந்த நேம் தான் இங்கே கூப்பிட முடியும். உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு நேம் நம்மளால் எடுக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ இது ஒரு வழி. இல்லை அப்படின்னா நம்ம இங்கே ஒரு நேம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. டைரெக்டாக கர்லி பிரேசஸ் போட்டு அங்கே என்ன நேம் யூஸ் பண்ணீங்க, மெசேஜ், அது நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி என்ன மீனிங்னா, ஆக்சுவலி வந்துட்டு இங்கே டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட் நேம் தான் நான் என்ன ஆச்சுன்னா ப்ராப்ஸ்னு வச்சிட்டேன். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உண்டு. என்ன ப்ராப்பர்ட்டி வந்து மெசேஜ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா மெசேஜ் ப்ராப்பர்ட்டி நான் பாஸ் பண்ணியிருக்கேன், குட் ஆஃப்டர்நூன். ஓகேவா? ஸோ நான் இங்கே நான் தான் நேம் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இங்கே நேம் வைக்காம டேரெக்டாக நான் இப்படி மெசேஜ்னு ஆக்சஸ் பண்ணேன் அப்படின்னா இவன் நான் டேரெக்டாக கூப்பிட்றேன். ஓகேவா? ப்ராப்ஸ் டாட் மெசேஜ்னு கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. டேரெக்டாக கர்லி மெசேஜ் போட்டு நான் ஆக்சஸ் பண்ண முடியும். நான் சொல்கிறது புரியுதா? ஓகே, சிம்பிளாக வந்துட்டு இப்படி உங்களுக்கு புரியுது. ஓகே, இப்போ நான் ஒரு அரே இருக்குது 1 5 6 7 8. ஸோ இந்த அரேல எனக்கு தேர்ட் வேல்யூ ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் கால் பண்ணோம். இண்டெக்ஸ்ன்றது 0 1 2 3 4. ஸோ அரே ஆஃப் 2 தான் எனக்கு வந்து 6. ஸோ நான் இப்படியும் ஆக்சஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனில் நான் பாஸ் பண்ணும்போது அரே ஆஃப் 2ன்னு நான் பாஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அரே பாஸ் பண்ணிவிட்டு கமா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ பாஸ் பண்ணேன் அப்படின்னா நான் கடைசியாக எடுத்துப்பேன் அரே ஆஃப் 2ன்னு. புரியுதா? ஸோ இப்படி தான் ப்ராப்ஸாக பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ராப்ஸ் டாட் அந்த வேல்யூ எடுப்பேன், அந்த ப்ராப்பர்ட்டி நேமு. இல்லை அப்படின்னா டேரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டி நான் அனுப்பிச்சி விட்ருவேன். புரியுதா நான் சொல்கிறது என்னென்னு? நீங்கள் இப்போ ப்ராப்ஸ்ன்னு வச்சுட்டு ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீ அந்த ஆப்ஜெக்டை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் மெசேஜ்ன்ட்டு. ஓகே, ஸோ இது வந்துட்டு பேக் எண்டில் இந்த இதுக்கான டிஸ்ட்ரக்ட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டே இருக்குது, ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு. அதில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. ஒன்று இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் ஆப்ஜெக்டாக நீங்கள் எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா ப்ராப்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இந்த ப்ராப்ஸ் தான் ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணோம், அந்த ஆப்ஜெக்டில் இருக்க ப்ராப்பர்ட்டியை ப்ராப்ஸ் டாட் இந்த ப்ராப்பர்ட்டி நேம் என்னது, மெசேஜ். பிகாஸ் நம்ம இங்கே ப்ராப்பர்ட்டி தான் பாஸ் பண்ணுறோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன, குட் ஆஃப்டர்நூன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இன்னொரு வேற ஏதாச்சும் ஒரு நேம் கொடு, வெல்கம் மெசேஜ். இப்போ நான் இந்த வெல்கம் டு நாகா கோட் சேனல் இதையே நான் அங்கே அனுப்பிச்சி விட்றேன். இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். அவுட்புட் பார்த்துக்கோங்க, எதுவுமே இல்லை, குட் ஆஃப்டர்நூன் மட்டும் தான் இருக்கு. ஓகே, இப்போ நான் குட் ஆஃப்டர்நூன் போட்டுட்டு கீழே இன்னொரு H1 டேக். இதை என்ன பண்ணுவேன், ப்ராப்ஸ் டாட் அந்த மெசேஜ், அந்த ப்ராப்பர்ட்டி நேம் என்னது, வெல்கம் மெசேஜ். என்ன எரர் வருது, எல்லா டேக்கும் கண்டிப்பாக ஒரு டேக்குள்ளே என்க்ளோஸ் ஆகிருக்கணும். ஓகேவா? அந்த எரர் பிரச்சனை. இந்த மாதிரி பார்சிங் எரர் வந்தாலே அப்படின்னு என்னன்னா நீங்கள் உங்களுடைய HTML கோடு வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இல்லை. ஓகேவா? அதுதான் எரர். அதுக்கு மீனிங் அதுதான் அர்த்தம். பாசிங் எரர்னு வந்துட்டாலே ஓகே, உங்களோட HTML கோடில் ஏதோ டேக் மிஸ் ஆகுது, இல்லை தப்பாக வச்சுருக்கீங்க, அந்த மீனிங்கில் வந்துடும். ஓகேவா? ஸோ எப்போலாம் உங்களுக்கு எரர் வருதோ அந்த எரர் மெசேஜை படிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் எரர் மெசேஜ் படிக்க தான் என்ன எரருன்றது நமக்கு தெரியும், டீபக் பண்ண தெரியும். இதெல்லாம் ஒரு சிம்பிள் ChatGPT கிட்ட கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வெப்சைட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஆட் பண்ணோம், இல்லை ஒரு பக்கு வந்துச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு 1 வீக் ஆகும். நீங்கள் ChatGPT பிளைண்ட் ஹவுஸ் பண்ணீங்க அப்படின்னா இதே எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு என்ன தேவை, என்ன சினாரியோ, உங்களுக்கு என்ன அவுட்புட் வேணுன்றதை நீங்கள் கிளியராக சொல்லி தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா, அப்புறம் அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி புரிஞ்சுக்கிங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணோம், இல்லை ஏதாச்சும் பக்கு கிரியேட் பண்ணணும், பக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப்
பீப்புள்ஸ் பண்ணுறது என்னன்னா ஃபுல்லாக ChatGPT வாங்கிட்டு பக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சால்வ் பண்ணுறதுக்கு 1 வீக்காச்சும் மினிமம் எடுத்துப்பாங்க. ChatGPTக்குமே ஒரு ஸ்டேஜ் அதுவே குழம்பிடும். இவன் என்ன சொல்ல வரான், என்ன பக் இருக்குதுன்றது ஒரு கன்ஃபியூஷன் போயிடும். ஏன்னா பிகாஸ் ChatGPT கிட்டே எல்லா ஃபைலும் இருக்காது, நம்மளுடைய எல்லா ஃபைலும் அங்கே இருக்காது. ஸோ கிளியராக தெரிஞ்சுட்டு 80% நாலேஜ், 20% ChatGPT. ஏன் அப்படின்னா ChatGPTன்றது சொல்யூஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் ஒரு இடத்த ஸ்டக் ஆகிட்டீங்க, உங்களுக்கு எப்படி மூவ் பண்ணுன்றது தெரில அப்படின்னா சஜஷன்ஸ் கேட்கலாம். ஓகேவா? அது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு வழி சொல்லும். பட் என்டையர் திங் அதுக்கிட்ட கேட்குறது இனிஷியலாக கேட்கவே கூடாது. நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா கேட்கலாம். பிகாஸ் தே நோஸ் ஹவு டு ஆட் அண்ட் ஹவு டு ரிசால்வ் த பக்ஸ். பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது. எடுத்தோடனே நானே இப்போ வந்துட்டு எனக்கு ஆங்குலர் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா டேரெக்டாக ஆங்குலரில் எனக்கு ChatGPT கோடு எடுத்து எழுதிடணும். ஏதாச்சும் பக் வந்துச்சு அப்படின்னா சால்வ் பண்ணுறதுக்குள்ளே என் உசுறு போயிடும். ஸோ பெட்டர் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஏஐ யூஸ் பண்ணுங்கள். ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது சொல்லலை, ஏஐ யூஸ் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் நம்மளால் எஃபிஷியண்டாக பண்ண முடியும். பட் எடுத்தோடனே ஏஐ யூஸ் பண்ணி அந்த மாதிரி போயிடாதீங்க, கற்றுட்டு ஏஐ யூஸ் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் நான் இனிமேல் பண்ண போகிறதுமே சிஎஸ்எஸ்க்குலாம் ஏஐ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ChatGPT தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? பேக் எண்ட்லையுமே நிறைய விஷயம் ChatGPT தான் யூஸ் பண்ணுவேன். பட் கான்செப்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பெட்டர் பாருங்கள். ஸோ ப்ராப்ஸ் பற்றி பார்த்துட்டோம். ப்ராப்ஸ்ன்றது என்ன? பேரண்ட் ஒன்று இருக்கும், சைல்டு ஒன்று இருக்கும். பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு நம்ம டேட்டா பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூசிங் ப்ராப்ஸ். ஓகேவா? இதுக்கான சினாரியோஸ் நான் சொல்கிறேன், எங்கே ப்ராப்ஸ் யூஸ் ஆகுன்றதை நான் சொல்கிறேன். ப்ராப்ஸ் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஓகே, எனக்கு இப்போது இந்த தான் இங்கே யூஸ் பண்ணியிருந்தேன், மெசேஜ், வெல்கம் மெசேஜ். ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரியல் டைம் எங்கே யூஸ் பண்ணலாம்? கார்டு காம்போனன்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கார்டு, என்னுடைய கார்டு லைக் யூசர் கார்டுன்னு வச்சுக்குவோம். ஸோ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம், யூசர் கார்டு, இது ஒரு காம்போனன்ட் .jsx RAFCE என்டர் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிடும். இது நீங்களேயுமே டைப் பண்ணலாம், பட் ஸ்னிப்பட்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்னிப்பட்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா, H1ல் என்னுடைய நேம் ஓகே. நெக்ஸ்ட்டு H2ல் அப்படியே ஏஜ், அப்புறம் வேறு என்ன டிஸ்பிளே பண்ணணும்? நெக்ஸ்ட் நார்மல் பேராகிராஃப் டேக்கில் அபவுட், சும்மா ஒரு 2 லைன் அபவுட். ஸோ இந்த டேட்டாலாம் இதை நான் எங்கே டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே app.jsல நான் அந்த காம்போனண்ட்டை இங்கே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ காம்போனன்ட் நேம் இது யூசர் கார்டு போட்டுட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆயிரும். ஓகேவா? இங்கே என்ன காட்டுது? நேம், ஏஜ், அபவுட் இஸ் நாட் டிஃபைன்டு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், 3 வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். கான்ஸ்ட் நேம், கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நேம் ஈக்குவல் டு nagaraj.s. நெக்ஸ்ட்டு ஏஜ் 21, அண்ட் தென் ஃபைனலான விஷயம் அபவுட். என்ன இருக்க போது? ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ கோடர் பெருமையாக தான் இருக்குது கோடர் சொல்லும் போது. ஓகே, நேம் ஸ்மால் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே நேம் லெட்டர் மாற்றிடுறேன். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் பார்க்கும்போது ரெஃப்ரெஷ் என்ன பண்ணிட்டேன், ஓகே எப்படி பாரு. ஓகே, கோடர் இந்த 3 டீட்டெயில்ஸ் எங்கேருந்து வந்து யூசர் கார்டு காம்போனன்ட்லேருந்து வந்துச்சு. மேலே சும்மா ஒரு லேபிள் மாதிரி வச்சுக்கலாம், H1 யூசர் டீட்டெயில்ஸ் நேம், ஏஜ், அபவுட். ஓகே, பட் இந்த டேட்டா எனக்கு இங்கேருந்து வரக்கூடாது. இந்த டேட்டா யார் கொடுப்போம் அப்படின்னா, எனக்கு வந்து app.jsல தான் இந்த டேட்டா இருக்குது, பேரண்ட் கிட்ட தான் இந்த டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேட்டா நான் பாஸ் பண்ணுவேன். எப்படி பாஸ் பண்ணுவேன்? நேம்
யாரையை பாஸ் பண்ணணும்? எங்க நாகராஜேசன் ஸ்டோர் ஆயிருக்குது? இதுல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. சி இது வந்துட்டு ப்ராப்ஸோடைய நேம், இது வேற இது வேற, கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு நீங்க என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறீங்க, இப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க, இதை மீன் பண்றது தான் இது. ஓகேவா? நீங்க இந்த வேல்யூ நீங்க ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன வேரியபிள் நேம் யூஸ் பண்ணிருக்கீங்க, நேம்ன்றது தான் வேரியபிள் நேம். ஸோ நேம். நெக்ஸ்ட் யூசர் கார்டில் என்ன பேர்ல யூஸ் பண்ணிருக்கீங்க, ஏஜ். ஓகே, ஏஜ் ஃபைண்ட் ஏஜ். இதுல என்ன வேல்யூ பாஸ் பண்ணணும், 21 பாஸ் பண்ணணும். இந்த 21 யாரு வச்சிருக்கா, ஏஜ்ன்றவன் வச்சிருக்கான், ஏஜ். நெக்ஸ்ட் யாரு, அபவுட். இதுதான் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இங்கே அந்த நேம் தான் யூஸ் பண்ணோம். அங்கே என்ன யூஸ் பண்ணிடுறோம், அபவுட் யூஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த அபவுட்டோட வேல்யூ யார் வச்சிருக்கா, கோடர். இந்த வேல்யூ யார் வச்சிருக்கா, அபவுட்ன்ற வேரியபிள். ஸோ அந்த வேரியபிள் இது புரியுதா? இந்த நேம், இந்த ஏஜ், இந்த அபவுட், இந்த மூணுமே இந்த வேரியபிள்ஸ். பட் இந்த நேம், இந்த ஏஜ், இந்த அபவுட் இவங்கெல்லாம் யாரு, யூசர் கார்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அப்போ நம்ம அதெல்லாம் இம்போர்ட் பண்ணோம்ல, அதெல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லணும்ல, நேம், ஏஜ், அபவுட். ஒன்று இப்படி பண்ணலாம், இல்லைன்னா இன்னொன்று சொன்னேன். சரி, முதல்ல இது பண்ணி காமிச்சிடறேன். அவுட்புட் பார்ப்போமா, ரெஃப்ரெஷ். கிடைச்சிச்சா யூசர் டீடைல்ஸ்? இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ராப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. PROPS ப்ராப்ஸ்ன்னு தான் வைக்கணும் அவசியம் இல்லை, பின்னு கூட வைக்கலாம். ஸோ அப்போது இங்கே வந்துட்டு ப்ராப்ஸ் டாட் ப்ராப்பர்ட்டி நேம் ப்ராப்ஸ் டாட் ப்ராப்பர்ட்டி நேம் என்னது, ஏஜுக்கு ப்ராப்பர்ட்டி நேம் என்னது, ஏஜ். அபவுட்டுக்கு ப்ராப்பர்ட்டி நேம் என்னது, அபவுட். ப்ராப்ஸ் டாட் அபவுட். ஓகேவா? ஸோ ரிஃப்ரெஷ், யூ வில் கெட் த ப்ராப்பர் அவுட்புட். எஸ், யூ காட் த அவுட்புட். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த நேம், இந்த ஏஜ், இந்த அபவுட் எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா அங்கே இருக்கிற ப்ராப்ஸ் டிஃபைன் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நான் இங்கே இன்கேஸ் நீங்கள் நேம்ஸ்னு கொடுத்துருப்பேன், இன்ஸ்டெட் ஆஃப் நேம் இட் இஸ் நேம்ஸ். பட் இங்கே நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், நேம் யூஸ் பண்ணி. இப்போ நான் போய் அவுட்புட் பார்த்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இல்லை. ஸோ அப்போது அதே நேம் தான் நான் யூஸ் பண்ணோம், நேம்ஸ். இப்போ எனக்கு வேல்யூ வந்துருச்சு. ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த நேம், இந்த ஏஜ், இந்த அபவுட் வந்து வேரியபிள்ஸை டிஃபைன், வேரியபிள்ஸை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறோம். வேரியபிள்ஸை இந்த நேம்ஸ், இந்த ஏஜ், இந்த அபவுட் வந்து ப்ராப்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க, கொஞ்சம் கிளியராக பாருங்கள். அதர்வைஸ் நீங்கள் இங்கேயே மென்ஷன் பண்ணலாம், நாகராஜ் ஏஜ் கல்வி பேச ஸ்கூலில் போடலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. அது நம்மளோட சாய்ஸ் தான். கோடர் பெருமையாக தான் இருக்கு, கோடர் சொல்லும் போது. அதே மாதிரி இந்த சிஆர்ஏ டெம்ப்ளேட்டில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா வார்னிங்ஸ் கொடுப்போம். பட் வார்னிங்ஸ் கொடுக்கும்போது பிரச்சனை இல்லை, எரர் வந்தால் தான் பிரச்சனை. ஓகேவா? ஓகே, இந்த லாஸ்ட் வீடியோலையும் இந்த வீடியோவில் நிறைய விஷயம் கற்றுட்டு இருப்பீங்க. லாஸ்ட் வீடியோவில் JSX பற்றி எடுத்திருப்பேன், காம்போனன்ட்ஸ் எடுத்திருப்பேன். இந்த வீடியோவில் ப்ராப்ஸ் பற்றி எடுத்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் தான் ஸ்டேட்ஸ் பற்றி எடுப்பேன். ஸ்டேட்ஸ் வரும்போது தான் ஆக்சுவலாக வந்துட்டு ரியாக்டோடைய மோர் டீட்டெயில்டு வெர்ஷனே ஸ்டேட்ஸ் தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஸ்டேட்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ எப்படி ஸ்டேட்டை பற்றி எடுக்கிறது, ஸ்டேட்னால என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது, எங்கெல்லாம் ஸ்டேட் யூஸ் பண்ணணும், டிஃபால்ட்டாக எந்த காம்போனன்ட்ஸில் ஸ்டேட் இருக்குது, காம்பவுண்ட் லைஃப் சைக்கிள் இருக்கு, ஹூக்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஸ்டார்டிங் பண்ணா யாருன்னா ஸ்டேட்ஸ், ரியாக்ட்ல இருக்கிற ஸ்டேட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை.